மண்ணிற்கும் மக்களுக்கும் வணக்கம். சட்ட பஞ்சாயத்து இயக்கம் வழங்கும் எங்கே செல்கிறது மக்கள் வரிப்பணம் பகுதி 2. இந்த நிகழ்ச்சியோட முதல் பகுதியில பணியிடை நீக்கம் என்றால் என்ன, பிழைப்பூதியம் என்றால் என்ன, பிழைப்பூதியம் எவ்வளவு வழங்கப்பட வேண்டும், எத்தனை காலம் வழங்கப்பட வேண்டும் என்பதை பற்றியும், பணியிடை நீக்கத்தில் இருக்கும் அரசு பணியாளர்கள் மீது எடுக்கப்பட வேண்டிய துறைசார் ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைக்கான அரசாணைகள் நிர்ணயிக்கும் கால வரம்பு பற்றியும் விளக்கமாக பார்த்தோம். பணியிடை நீக்க கால வரம்பை நிர்ணயித்து பல அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்ட பிறகும் அதனை கொஞ்சம் கூட நடைமுறையில் செயல்படுத்தாமல் பிழைப்பூதியம் எனும் பெயரில் பணியிடை நீக்கத்தில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு வரையறையின்றி வாரி வழங்கப்படும் பெரும் நிதியின் ஒரு சிறு துளி மக்கள் கவனத்திற்கு வைக்கிறோம். தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் பணியிடை நீக்கத்தில் உள்ள அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் தனிநபர் பிழைப்பூதியம் ஆண்டு வாரியாக மக்கள் கவனத்திற்கு இந்த காணொளியில் 2019-20, 2020-21, 2021-22 ஆகிய ஆண்டுகளில் பணியிடை நீக்கத்தில் இருந்த அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட பிழைப்பூதியம் குறித்து வெவ்வேறு மாவட்டங்களில் உள்ள வெவ்வேறு அரசு அலுவலகங்களிலிருந்து தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் தகவல்களை சேகரித்து உள்ளோம். துறைசார் ஒழுங்கு நடவடிக்கையை அதிகபட்சம் 6 மாதங்களுக்குள்ளும், ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு வழக்கு விசாரணையை அதிகபட்சம் 1 வருடத்திற்குள்ளும் முடிக்கப்பட வேண்டும் என்று அரசாணை 81 சொல்கிறது. ஆனால் நமக்கு கிடைத்துள்ள தகவல்களின்படி 99% பணியிடை நீக்கங்கள் இந்த அரசாணையை பின்பற்றவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. 6 மாத காலத்திற்குள் முடிக்கப்பட வேண்டிய துறைசார் நடவடிக்கை 5 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் என நீண்டு கொண்டே செல்கின்றன. 27 ஆண்டுகள் பணியே செய்யாமல் பிழைப்பூதியம் பெற்ற பணியாளரின் தகவல் கூட நமக்கு கிடைத்துள்ளது. பணியிடை நீக்க ஊழியர்கள் அவர்களின் ஓய்வு காலத்தை தொட்ட பின்னும் பிழைப்பூதியம் தொடர்கிறது. சில வழக்குகளில் பணியிடை நீக்க ஊழியர்கள் இறக்கும் வரை பிழைப்பூதியம் பெறுகிறார்கள். இந்த காணொளியில் வரும் தகவல்களின் அடிப்படையில் அல்லது உதாரணமாக கொண்டு உங்கள் பகுதியில் பணியே செய்யாமல் பல ஆண்டுகளாக பிழைப்பூதியம் பெறும் தவறு செய்த அரசு பணியாளர்களை தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் அடையாளம் காணுங்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கால தாமதம் ஏன் என்பதை கேட்கும் உரிமை மக்களாகிய நமக்குத்தான் இருக்கிறது. உழைப்பது நாம், சுகபோகமாக பிழைப்பது யார்? தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் வெளிச்சத்திற்கு வரும் தரவுகள். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஊராட்சி ஒன்றியம் திட்டப்பிரிவில் 2019 முதல் 2022 வரை பணியிடை நீக்கத்தில் இருந்த திரு எஸ் செல்வராஜ் இளநிலை பொறியாளர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பிழைப்பூதியம் 2019-20 3,63,396 ரூபாய், 2020-21 3,63,396 ரூபாய், 2021-22 3,69,427 ஆக 3 ஆண்டுகளில் 10,96,219 ரூபாயை பிழைப்பூதியமாக பெற்றுள்ளார். திருப்புல்லானி ஊராட்சி ஒன்றியத்தில் விரிவாக்க அலுவலராக பணிபுரிந்து பிழைப்பூதியம் பெற்று வரும் திருமதி யு நூர்ஜஹான் 2019, 2020, 21, 22 என்று ஒவ்வொரு வருடமும் தலா 2,328 ரூபாய் என மொத்தமாக 8,01,312 ரூபாயை பிழைப்பூதியமாக பெற்றுள்ளார். ராமநாதபுர மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை. இந்த கடிதத்தில் ஊராட்சி ஒன்றியத்தோட பெயர் குறிப்பிடப்படவில்லை. இந்த ஒன்றியத்தில் உதவி பொறியாளராக பணியாற்றி பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட திரு கே கேசவன் அவர்களுக்கு 2019-20 ஆண்டில் 2,02,708 ரூபாய் பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது.
ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலராக பணிபுரிந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட திரு ஜி பாலதண்டாயுதம் அவர்களுக்கு 16/2/2021 முதல் 31/5/2021 வரை 3.5 மாதங்களுக்கு 1,15,863 ரூபாய் பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. ஈரோடு சென்னிமலை ஊராட்சி ஒன்றியத்தில் திரு வி ரவி என்பவருக்கு 2020-21 1,21,128 ரூபாயும் 2021-22 42,376 ரூபாயும் பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆட்சியரகம் திரு முகமது உமர், ஃபார்மர் பர்சனல் அசிஸ்டன்ட் கலெக்டர் எலெக்ஷன் 2019-20 4,08,509 ரூபாய், 2020-21 4,12,164 ரூபாய், 2021-22 4,20,490 ரூபாயை பிழைப்பூதியமாக பெற்றுள்ளார். திரு ஹாமில்டன் கத்தர், ஃபார்மர் ஜூனியர் என்ஜினியர், குருத்தங்கோட் பிளாக் 2019-20 4,31,280 ரூபாய், 2020-21 4,19,760 ரூபாய், 2021-22 4,32,480 ரூபாயை பிழைப்பூதியமாக பெற்றுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் 2019-20, 20, 21, 21, 22 ஆகிய ஆண்டுகளில் பணிபுரிந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட பணியாளர்களின் பிழைப்பூதிய விவரம். இந்த 3 ஆண்டுகளுக்கும் சேர்த்து திரு எம் ரகு ஏபிஓ அவர்களுக்கு 12,24,015 ரூபாயும், திரு பி சுந்தர் ஏபிஓ அவர்களுக்கு 14,20,065 ரூபாயும், திரு கே நரசிம்மன் ஜேடி அவர்களுக்கு 16,37,001 ரூபாயும், திரு எஸ் அசோக் ராஜ் ஓஏ அவர்களுக்கு 5,25,621 ரூபாயும், திரு ஆர் சுந்தர பாஸ்கர் அவர்களுக்கு 11,67,356 ரூபாயும், திரு வி விஜயராகவன் அவர்களுக்கு 9,19,927 ரூபாயும் பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திரு கே பாலசுப்ரமணியன் வட்டார வளர்ச்சி அலுவலர், திரு டி எஸ் மகாதேவராவ் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகிய இருவருக்கும் வழங்கப்படும் பிழைப்பூதிய விவரம். இவர்கள் இருவரும் 20/10/2020 முதல் பணியிடை நீக்கத்தில் உள்ளனர். திரு கே பாலசுப்ரமணியன் பிடிஓ அவர்களுக்கு 43,097 ரூபாயும், திரு டி எஸ் மகாதேவராவ் அவர்களுக்கு 16,527 ரூபாயும் பிழைப்பூதியமாக ஒவ்வொரு மாதமும் வழங்கப்பட்டு வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஊராட்சி ஒன்றியத்தில் விரிவாக்க அலுவலராக பணிபுரிந்த திருமதி ஜி தனலட்சுமி அவர்களுக்கு 2019-20 1,88,504 ரூபாயும், 2020-21 1,89,476 ரூபாயும், 2021-22 1,58,480 ரூபாயும் பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஊராட்சி ஒன்றியம். இந்த ஒன்றியத்தில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட பணியாளர்களின் பெயர்கள் தெரிவிக்கப்படவில்லை. 2019 முதல் 2022 வரை பணியிடை நீக்கத்தில் இருந்த ஒன்றிய பொறியாளர், ஊர்நல அலுவலர் மகளிர் பிரிவு, அலுவலக உதவியாளர் இவர்கள் மூவருக்கும் சேர்த்து 2019-20 ஆண்டில் 4,46,580 ரூபாயும்,
2020-21 கால ஆண்டில் 8,52,668 ரூபாயும், 2021-22 12,99,248 ரூபாயும் பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் நகராட்சி பிரிவில் பணியாற்றிய திரு ஏ. விக்ரம் அவர்களுக்கு மாதந்தோறும் 16,995 ரூபாய் பிழைப்பூதியமாக 2020 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டம் கோம்பை பேரூராட்சியில் செயல் அலுவலராக பணியாற்றிய திருமதி ப. ஜெயலட்சுமி அவர்கள் ஜூன் 2020 முதல் ஜனவரி 2021 வரை 2,07,720 ரூபாயை பிழைப்பூதியமாக பெற்றுள்ளார். நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கிராம ஊராட்சி பிரிவில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஊழியருக்கு 2020-21 1,21,127 ரூபாயும், 2021-22 1,26,872 ரூபாயும் பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டுள்ளது. விருதாச்சலம் மாவட்டம் எம். இந்திராணி எக்ஸ்டென்ஷன் ஆபீசர் அவர்களுக்கு மாதந்தோறும் 12,000 முதல் 14,281 ரூபாயும், ஆர். பத்மா ரோட் இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு 19,000 முதல் 21,966 ரூபாயும், ஏ. செந்தில் வடிவேலு அசிஸ்டன்ட் என்ஜினியர் அவர்களுக்கு 28,000 முதல் 32,003 ரூபாயும் பணியிடை நீக்க பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஓலக்கூர் ஊராட்சி ஒன்றியம். இந்த ஊராட்சி ஒன்றியத்துல உதவி பொறியாளராக பணிபுரிந்த திரு என். வெங்கடேஸ்வராயலு என்பவர் 30/9/2018 அன்று பணி ஓய்வு பெறும் நிலையில தற்காலிக பணி நீக்கம் செய்யப்படுறாரு. பணி ஓய்வு காலம் வந்த பிறகும் பிழைப்பூதியமாக இவர் 1/10/2018 முதல் 30/11/2022 வரை 50 மாதங்களுக்கு சேர்த்து 9,49,850 ரூபாயை பிழைப்பூதியமாக பெற்றுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அரசு பணியாளராக பணியாற்றி பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட திரு கந்தசாமி அவர்கள் நவம்பர் 2020 முதல் மாதந்தோறும் 22,652 ரூபாயை பிழைப்பூதியமாக பெற்று வருகிறார். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி ஒன்றியம் வட்டார கல்வி அலுவலகத்தின் உதவியாளராக பணிபுரிந்தவர் 23/7/2021 பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார். அவருக்கான பிழைப்பூதியமாக 2021 ஜூலை முதல் 2022 ஜனவரி வரை மாதந்தோறும் 17,423 ரூபாயும், 2022 பிப்ரவரி முதல் 2022 நவம்பர் வரை மாதந்தோறும் 19,418 ரூபாயும் பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி ஒன்றியம் தாரமங்கலம் கொத்தப்புலியானூர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட திரு பி. சேகர் அவர்களுக்கு 2019 ஆண்டு 1,63,750 ரூபாய் பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. கோவிந்தாபுரம் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட திரு ரா. செந்தில்குமார் அவர்களுக்கு 2019 ஆண்டு 61,000, 2020 ஆண்டு 1,83,000, 2021 ஆண்டு 91,500 ரூபாய் பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டார கல்வி அலுவலகத்தின் கீழ் இயங்கும் காமராஜ் நகர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில்
பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்த திரு வி பிரகாஷ்குமார் அவர்களின் பிழைப்பூதிய விவரம். இவருக்கு 2020 3,87,288 ரூபாயும், 2021 3,86,368 ரூபாயும், 2022 3,59,344 ரூபாயும் பிழைப்பூதியமா வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த கடிதம் வருவதற்கு 1 மாத காலம் முன்னதாக வரையிலான பிழைப்பூதிய பட்டியல் தான் இது. இந்த 3 ஆண்டுகள்ல இவருக்கு மொத்தமாக 11,65,274 ரூபாய் பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆசிரியரோட பிழைப்பூதிய பட்டியல் இது. 2019-20 ஏதோ ஒரு மாதத்துல இவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பாரு. அந்த கால ஆண்டுல இவருக்கான பிழைப்பூதிய தொகையா 40,254 ரூபாயும், 2020-21 3,90,408 ரூபாயும், 2021-22 இவருக்கு 1,88,200 ரூபாயும் பிழைப்பூதிய தொகையா வழங்கி இருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வேலையாம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட திரு பி மதலிமுத்து அவர்களின் பிழைப்பூதிய விவரம். மாதந்தோறும் 33,370 ரூபாய் வீதம் 2020-21 4,440 ரூபாயும், 2021-22 3,33,700 ரூபாயும் பிழைப்பூதியமா வாங்கியிருக்காரு. நாம கேட்டிருக்க இந்த காலாண்டுகளை தவிர இவர்கள் இதற்கு முன்னதாகவும் பின்னதாகவும் பணியிடை நீக்கத்துல இருக்கும் பட்சத்தில் இந்த பிழைப்பூதியம் இவர்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் என்பதை மக்களாகிய உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம். ஆனைமலை வட்டார கல்வி அலுவலகத்தின் கீழ் உள்ள ஆழியார் நகர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியின் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட தலைமை ஆசிரியர் திரு கே தர்மராஜ் அவர்களுக்கு 2019-20 3 மாதங்களுக்கு மட்டும் பிழைப்பூதியமாக 1,03,188 ரூபாய் வழங்கப்பட்டு இருக்கு. தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை ஒன்றியத்தில் பணிபுரிந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியரின் பிழைப்பூதிய விவரம். 2020-21 6,80,193 ரூபாயும், 2021-22 3,42,480 ரூபாயும் பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டிருக்கு. திருச்சி மாவட்டம் புல்லம்பாடி வட்டார கல்வி அலுவலகத்தின் கீழ் இயங்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சா லட்சுமி அவர்களின் பிழைப்பூதிய விவரம். இவருக்கு 2020 மாதந்தோறும் 29,501 முதல் 31,019 ரூபாய் வரை பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு இருக்கு. கடலூர் மாவட்டம் பதிவுத்துறையில துணை பதிவுத்துறை தலைவராயிருந்த திரு ஏ.பி. ராஜு அவர்களின் பிழைப்பூதிய விவரம். இவர் கடந்த மார்ச் 2020 பணியிடை நீக்கம் செய்யப்படுறாரு. அந்த 1 மாத காலத்துக்கு இவருக்கு பிழைப்பூதியமா 47,348 ரூபாயும், 2020-21 கால ஆண்டில் மாதந்தோறும் 47,348 ரூபாய் வீதம் 5,68,176 ரூபாயும், ஏப்ரல் 2021 முதல் மார்ச் 2022 வரை 5,85,396 ரூபாயும், 2022-23 கால ஆண்டில் 3,76,636 ரூபாயும் பிழைப்பூதியமாக வாங்கியிருக்காரு. இந்த குறிப்பிட்ட கால ஆண்டுல பிழைப்பூதியமாக மட்டும் இவர் 15,77,556 ரூபாய் எந்தவித பணியையும் செய்யாமல் பூஜ்ஜிய பங்களிப்பில் வாங்கியிருக்காரு. கடலூர் மாவட்டம் தொழுதூர் சார் பதிவாளர் அலுவலகம் மூலம் கிடைக்கப்பட்ட பிழைப்பூதிய தகவல்.
இந்த அலுவலகத்துல பணிபுரிந்த திரு ரவிக்குமார் அலுவலக உதவியாளர் அவர்களுக்கு 2019-20 1,30,200 ரூபாயும், 2020-21 1,29,876 ரூபாயும், 2021-22 1,31,361 ரூபாயும், 2022 கால ஆண்டில் 79,650 ரூபாயும் பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு இருக்கு. தேனி மாவட்டம் தணிக்கை அலுவலகம் மூலம் பெறப்பட்ட தகவல். இந்த அலுவலகத்தில் பணிபுரிந்த பதிவரை எழுத்தருக்கு வழங்கப்பட்ட பிழைப்பூதியம். அவருடைய பெயர் தெரிவிக்கப்படவில்லை. ஆனா அவருக்கு 2019-20 ஆண்டில் பிழைப்பூதியமாக 92,725 ரூபாய் வழங்கப்பட்டு இருக்கு. சென்னை மாநகராட்சி வருவாய்த்துறை அலுவலகத்திலிருந்து கிடைக்கப்பட்ட தகவல். இந்த அலுவலகத்தில் பணிபுரிந்த திரு ஜே பிரபு அவர்களும் ஜி நல்லதம்பி அவர்களும் 12/8/2020 பணியிடை நீக்கம் செய்யப்படுறாங்க. இந்த குறிப்பிட்ட கால ஆண்டில் இவர்களுக்கான பிழைப்பூதிய தொகையாக ஜே பிரபு அவர்களுக்கு 1,77,997 ரூபாயும், திரு ஜி நல்லதம்பி அவர்களுக்கு 1,04,953 ரூபாயும் பிழைப்பூதியமாக வழங்கியிருக்காங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறை தாலுகா வி பெரியப்பட்டி ஃபிர்கா. இங்கு வருவாய் ஆய்வாளராக பணியாற்றிய திருமதி ஜோதிமணி அவர்களின் பிழைப்பூதிய விவரம். இவர் 20/6/2020 பணியிடை நீக்கம் செய்யப்படுறாரு. இவருக்கு மாதந்தோறும் 22,371 ரூபாய் பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகாவில் வருவாய் ஆய்வாளராக பணியாற்றிய திருமதி ஈஸ்வரி அவர்களின் பிழைப்பூதிய விவரம். பணியிடை நீக்க காலத்தில் இவருக்கு மாதந்தோறும் 19,459 ரூபாய் பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு இருக்கு. நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் நகராட்சியில் வருவாய் உதவியாளராக பணியாற்றி பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட திரு ஏ சத்ய ஆரோக்கியநாதன் அவர்களின் பிழைப்பூதிய விவரம். ஆகஸ்ட் 2020 பணியிடை நீக்கம் செய்யப்படும் இவர் முதல் 6 மாதங்களுக்கு 20,956 ரூபாயும், அதன் பின்வரும் மாதங்களில் 25,624 ரூபாயும் பிழைப்பூதியமாக பெற்று வருகிறார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்கள். இங்கு புல உதவியாளரா பணியாற்றி பணியிடை நீக்கத்தில் இருக்கும் திரு கே சூரிய நாராயணன் அவர்களுக்கு செப்டம்பர் 2020 முதல் மாதந்தோறும் 22,000 ரூபாயும், நகர சார் ஆய்வாளராக பணியாற்றி பணியிடை நீக்கத்தில் இருக்கும் திரு எம் சிவசங்கரன் அவர்களுக்கு மாதந்தோறும் 24,296 ரூபாயும் பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மின் பகிர்மான வட்டம் கெலமங்கலத்தில் இளநிலை பொறியாளராக பணியாற்றி பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட திருமதி எம் தென்னரசி அவர்களின் பிழைப்பூதிய விவரம். அக்டோபர் 2020 முதல் மார்ச் 2021 வரை மாதந்தோறும் 61,911 ரூபாயும், ஏப்ரல் 2021 85,056 ரூபாயும், அதற்கு அடுத்து வரும் மாதங்களில் 88,616 ரூபாயும் பிழைப்பூதியமாக பெற்று வருகிறார். சென்னை மணல்வாரி கோட்டம் இயந்திரவியல் பிரிவில் உதவி பொறியாளராக பணியாற்றி பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட பொறியாளர் கே சுமதி அவர்களின் பிழைப்பூதிய விவரம். 2020-21 ஆண்டில் 1,86,511 ரூபாயும், 2021-22 5,47,413 ரூபாயும், 2022 கால ஆண்டில் 2,35,452 ரூபாயும் பிழைப்பூதியமாக பெற்றுள்ளார்.
தருமபுரி மாவட்டம் தருமபுரி மின் பகிர்மான வட்டம் இண்டூர் இலவச விவசாய மின் இணைப்பு வழங்க கையூட்டு பெற்ற காரணத்திற்காக திரு எம் முனுசாமி வணிக ஆய்வாளர் அவர்களும் திருமதி கே அகல்யா உதவி பொறியாளர் அவர்களும் 14/2/2020 லஞ்ச ஒழிப்பு துறையினரால் கைது செய்யப்படும் நிலையில் திருமதி அகல்யா அவர்கள் மாதந்தோறும் 51,550 ரூபாயும், திரு எம் முனுசாமி அவர்கள் 65,210 ரூபாயும் பிழைப்பூதியமாக பெற்று வருகிறார்கள். திருநெல்வேலி மின் பகிர்மான வட்டம் கடையநல்லூர் கோட்டம் புளியங்குடி விநியோகம் உதவி செயற்பொறியாளராக பணியாற்றிய திரு கே கருப்பசாமி அவர்கள் 16/7/2020 அன்று ஊழல் தடுப்பு துறையின் நேரடி நடவடிக்கையில் கைது செய்யப்படும் நிலையில் அவருக்கான பிழைப்பூதியமாக மாதந்தோறும் 90,073 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. பெரம்பலூர் மின் பகிர்மான வட்டம் உதவி செயற்பொறியாளராக 8/9/2017 பணியமர்த்தப்படும் திரு கி மாணிக்கம் அவர்கள் 1/3/2019 தலைமை பொறியாளரால பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார். 3 மாத கால இடைவேளைக்கு பிறகு 22/5/2019 அன்று மீண்டும் பணியமர்த்தப்படும் இவர் பணிக்கு சேர்ந்து 7 மாதங்களில் 26/12/2019 அன்று மீண்டும் பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார். செய்யும் பணியில் கடமை தவறி மீண்டும் மீண்டும் பணியிடை நீக்கத்தை விரும்பி பெறுவதற்கான காரணம் என்னவென்று தெரியுமா? 2020 இவர் மாதந்தோறும் 97,838 ரூபாயும், 2021 மாதந்தோறும் 1,20,728 ரூபாயும் பிழைப்பூதியமாக பெற்று வருகிறார். இப்ப சொல்லுங்க, பணியிடை நீக்கம் என்பது தண்டனையா அல்லது சுகபோகமான வாழ்க்கையா? வேலூர் மின் பகிர்மான வட்டம் காட்பாடியில் ஏஇயாக பணியாற்றி பணியிடை நீக்கம் பெற்ற திரு ஜி கார்த்திகேயன் அவர்களின் பிழைப்பூதிய விவரம். 2020 அக்டோபர் முதல் மாதம் தோறும் 68,428 ரூபாயை பிழைப்பூதியமாக பெற்று வருகிறார். கரூர் மாவட்டம் வேலாயுதம் பாளையத்தில் காவல் ஆய்வாளராக பணியாற்றிய திரு எஸ் வேலுசாமி அவர்கள் 2/3/2020 ஹெட் கான்ஸ்டபிளாக பணியாற்றிய திரு செந்தில்குமார் அவர்கள் 28/2/2020 பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார்கள். இவர்களுக்கு வழங்கப்படும் பிழைப்பூதியமானது திரு வேலுசாமி காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு மாதந்தோறும் 69,373 ரூபாயும், திரு செந்தில்குமார் ஹெட் கான்ஸ்டபிள் அவர்களுக்கு மாதந்தோறும் 35,802 ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது. பெருநகர சென்னை காவல் வெப்பேரி காவல்துறையில் பணியாற்றிய திரு அருண் பிரசாத் அவர்கள் 21/10/2020 பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார். இவர் பிழைப்பூதியமாக மாதந்தோறும் 13,592 ரூபாயை பெற்று வருகிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வீட்டு வசதி வாரியத்தில் பணியாற்றிய திரு எம் ஜெகநாதன் தலைமை நில அளவர் 2019, 20, 20, 21, 22 ஆகிய 3 ஆண்டுகளுக்கும் பிழைப்பூதியமாக ஆண்டுதோறும் 4,19,160 ரூபாயும், திரு எம் சி அண்ணாமலை இளநிலை உதவியாளராக பணியாற்றி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவர் 2019, 20 3,33,481 ரூபாயும், 2020, 21 4,98,192 ரூபாயும், 2021, 22 4,40,205 ரூபாயும் பிழைப்பூதியமாக பெற்று உள்ளார்கள். சென்னை மாவட்டம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்
இங்கு பணியாற்றி பணியிடை நீக்கத்தில் இருக்கும் எஸ் குணசேகரன் எஸ்டேட் ஆபீசர் அவர்களுக்கு வழங்கப்படும் பிழைப்பூதியமானது 2020 நவம்பர் முதல் 2021 ஆகஸ்ட் வரை 4,93,889 ரூபாய் ஆகும். இந்த கடிதம் வந்த பிறகும் அவரின் பணியிடை நீக்கம் தொடரும் பட்சத்தில் அவருக்கு வழங்கப்படும் பிழைப்பூதியமும் தொடரும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். சென்னை சிட்லப்பாக்கம் சிறப்பு நிலை பேரூராட்சியின் முன்னாள் செயல் அலுவலர் திரு கி கணேசன் அவர்களின் பிழைப்பூதிய விவரம். 2020 மே மாதம் முதல் 2020 நவம்பர் வரை இவருக்கு பிழைப்பூதியமாக 2,14,306 ரூபாய் வழங்கப்பட்டு உள்ளது. இதே சிட்லப்பாக்கம் பேரூராட்சியில் பணியிடை நீக்கம் பெற்ற திரு ஆர் ரவிச்சந்திரன் மற்றும் திரு பே நரசிம்மன் அவர்களின் பிழைப்பூதிய விவரம். 2020 மே முதல் 2020 நவம்பர் வரை திரு ஆர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு 1,17,755 ரூபாயும், திரு பே நரசிம்மன் அவர்களுக்கு 1,21,679 ரூபாயும் பிழைப்பூதியமாக வழங்கப்பட்டு உள்ளது. 23/7/2020 குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெறும் திடீர் சோதனையில் கணக்கில் வராத பணம் சிக்கியதால் அங்கு பணியாற்றிய திட்ட ஒப்புதல் அலுவலர் திரு விஜய நாராயணா அவர்கள் 16/10/2020 பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார். அவருக்கு வழங்கிய பிழைப்பூதிய பணமானது 54,370 ரூபாய் ஆகும். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன் திரு காமதுரை அவர்கள் 7/2/2020 முதல் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இவருக்கு வழங்கப்படும் பிழைப்பூதியமானது மாதந்தோறும் 36,302 ரூபாய் ஆகும். மார்ச் 2020 முதல் ஜனவரி 2021 வரை 3,99,322 ரூபாயை பிழைப்பூதியமாக பெற்றுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் உணவு பாதுகாப்பு அலுவலராக பணியாற்றி பணியிடை நீக்கத்தில் இருக்கும் திரு லோகநாதன் அவர்களுக்கு வழங்கப்படும் பிழைப்பூதிய விவரம். 2020 செப்டம்பர் முதல் மாதந்தோறும் 45,738 ரூபாயை பிழைப்பூதியமாக பெற்று வருகிறார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு மதனகோபால சுவாமி கோவிலில் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக பணிபுரிந்த திரு மணி அவர்கள் 23/6/2020 பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார். பணியிடை நீக்க காலத்தில் அவருக்கு பிழைப்பூதியமாக மாதந்தோறும் 25,276 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வேலூர் பிரிவில் பணியாற்றி பணியிடை நீக்கத்தில் இருக்கும் திரு எம் பன்னீர்செல்வம் JCEE அவர்களுக்கு வழங்கப்படும் பிழைப்பூதிய விவரம். அக்டோபர் 2020 முதல் அக்டோபர் 2021 வரை மாதந்தோறும் 77,378 வீதம் மொத்தமாக 9,70,970 ரூபாயை பிழைப்பூதியமாக பெற்றுள்ளார். பணியிடை காலத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் பெறும் பிழைப்பூதியம் குறித்த தகவல்களை கேட்கும் பொழுது ஒரு சில பொது தகவல் அலுவலர்கள் மேம்போக்காக பதில் சொல்லி இருக்காங்க. உதாரணமாக மதுரை மாநகராட்சியில் பணியாற்றிய திரு கிருஷ்ணன் அவர்கள் 7/10/2020 பணியிடை நீக்கம் செய்யப்படுறாரு. அவருக்கான பிழைப்பூதியம் குறித்த தகவல்களை எண்ணில் திருத்தமாக குறிப்பிடாமல் அவருடைய தற்போதைய ஊதியத்திலிருந்து 50% என மேம்போக்காக குறிப்பிட்டிருக்காரு இந்த பொது தகவல் அலுவலர். இதை போலவேதான் நெல்லை மாவட்டம் மானூர் பகுதியில் பணியிடை நீக்கத்தில் இருக்கும் திரு மாரியப்பன் அவர்களின் பிழைப்பூதியம் குறித்த விவரத்தை 50%, 75% என மேம்போக்காக குறிப்பிட்டிருக்காரு இந்த பொது தகவல் அலுவலர். 2019-20, 2020-21,
2021, 22 ஆகிய 3 ஆண்டுகளில் மட்டும் ஒரு சில மாவட்டங்கள், ஒரு சில துறைகள் என வெறும் 50 அரசு அலுவலகங்களிலிருந்து கிடைத்த ஒரு சில துளி பிழைப்பூதியங்களின் மொத்த கூட்டுத்தொகை எவ்வளவு என்று தெரியுமா? 3,94,43,005 ரூபாய் எனில் இந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னும் பின்னும் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பணியிடை நீக்கத்தில் இருக்கும் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் பிழைப்பூதியம் எனும் பெரும் தொகையை மக்களே நீங்களே கணக்கிட்டு பாருங்கள், விழிப்புடன் செயல்படுங்கள். தற்காலிக பணி நீக்கத்தில் இருக்கும் தனி நபர்களின் பிழைப்பூதிய விவரத்தை கேட்டறிந்ததை போலவே தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் 2019 முதல் 2022 வரை துறை ரீதியாக வழங்கப்பட்ட பிழைப்பூதிய விவரம் பற்றி இந்த நிகழ்ச்சியின் பகுதி 3 தவறாமல் காணுங்கள். தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் வெளிச்சத்திற்கு வரும் தரவுகள் தொடரும். மக்கள் வரிப்பணம் மக்களுக்காக பணியாற்றும் கடமை தவறாத அரசு பணியாளர்களுக்கே, லஞ்ச ஊழலில் திளைக்கும் நேர்மையற்ற பணியாளர்களுக்கு அல்ல என்பதை உணர்ந்து செயல்படுவோம். அனைவருக்கும் உணர்த்தி செயல்படுவோம். பகுதி 3 சந்திப்போம். நன்றி.